ஹலோ மைண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சாப்டரில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ட்ரையல் பேலன்ஸில் எக்ஸசைஸ் தேர்ட் ஒன் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸில் 1 and 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டாபிக்ஸ் சாப்டர்ஸ் எல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிறதுல போட்டிருக்கோம். அதில் போடாத சேனல் அந்த சேனலில் போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே போட்டுட்ருக்கோம் சாப்டர் வைஸு. ஸோ அங்கேயும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே வேணும் அப்படின்னா இங்கேயும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் அதில் கம்பைண்டடாக எல்லா அக்கௌண்ட்ஸ் சாப்டர்ஸும் போட்டுட்டு இருந்தேன். ஃபினான்ஷியல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி எல்லா அக்கௌண்ட்ஸையுமே போட்டுட்டு இருந்தேன் 3 இயர்ஸோடது. ஸோ இப்போ வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் போடணும் அப்படிங்கிறதுக்காக செப்பரேட்டு சேனல்ஸை நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். From the following trial balance containing errors preparing the corrected trial balance. ஸோ பேலன்ஸ் ஷீட் போட்டதில் தப்பு இருக்குது, அதை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. டெபிட்டில் வர வேண்டிய கிரெடிட்லேயும் வர வேண்டிய டெபிட்லேயும் போட்டுட்டாங்க. ஸோ அப்போ கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸை போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக ட்ரையல் பேலன்ஸ் போடணும் அப்படின்னா எது டெபிட் சைடில் வரும் எது கிரெடிட் சைடில் வரும் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடு கிரெடிட் சைடு 2 சைடு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கிரெடிட் சைடில் எது வரும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெபிட் சைடை போட்டுடலாம். டெபிட் சைடு தெரிஞ்சதுன்னா கிரெடிட் சைடு போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஸோ அந்த 10,000 ருபீஸை நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு ஷாப்பை நம்ம ரெண்டலுக்கு எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணதை என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒரு ரெசிப்டாக வித் 10,000 ரெசிப்டாக இருந்ததில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோங்க, ஒரு 2,000 மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 500 ருபீஸ் ரெண்ட்டு கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் ஒரு 6,000 பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் ரெசிப்டில் இருக்குது. இப்போ சேல்ஸ் பண்ணும்போது மறுபடியும் அந்த பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ரெசிப்ட் ஒரு சைடும் பேமெண்ட் ஒரு சைடும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெசிப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம என்னென்ன பேமெண்ட் பண்ணுறோம் அதுதான் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிப்ட்டு அதை என்ன பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக என்னென்ன ஐட்டம்ஸு லைபிலிட்டி சைடில் ரெசிப்டில் வரும் அப்படின்னா கேபிட்டல், தட் இஸ் லைபிலிட்டி ஐட்டம்ஸு, அதோட என்னென்ன இன்கம்ஸ் வருமோ அதெல்லாம் வரும். பேமெண்ட் சைடில் என்ன வருங்க, அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அசட்டு ஐட்டம்ஸும் எக்ஸ்பென்சஸும் இங்கே வரும். ஏன்னா எக்ஸ்பென்சஸுக்கு பணம் கொடுக்கணும், அசட்டை பர்ச்சேஸ் பண்ணனாலும் பணம் கொடுக்கணும். ஸோ அப்போ டெபிட் சைடில் பேமெண்ட் ஐட்டம்ஸும் கிரெடிட் சைடில் ரெசிப்ட் ஐட்டம்ஸும் வரும். அதுக்குள்ளே இன்னும் எலாபரேட்டாக தெரியணும்னா அசட் ஐட்டம்ஸும் எக்ஸ்பென்சஸும், கிரெடிட்டில் வந்து லைபிலிட்டிஸும் இன்கம்ஸும் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவரால் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கலாமா வேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கமாக எக்ஸ்பென்சஸாக அப்படின்னு பாருங்கள். ஸோ பேமெண்ட் இல்லையா, நம்ம பே பண்ணோம். ஸோ பேமெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். பேமெண்ட் எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன். பேமெண்ட் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் வரும். ஓகேவா? ஸோ இது எந்த சைடில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் டெபிட்லேன்னு போட்டுக்கோங்க. அதான் அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் பேங்க் லோன் நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கிரெடிட்டில் வருமா. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட். அப்போ எங்கே வருங்க, ரெசிப்ட் இன்கம் அப்படிங்கிறப்போ அதுவும் நம்மளுக்கு கிரெடிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட். ஸோ அப்போ ரெசிப்ட் எங்கே போடணுங்க, கிரெடிட் சைடில் போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட் எந்த சைடில் வருங்க, டெபிட் சைட். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸு, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கு பே பண்ணியிருப்போம், பேமெண்ட்டு. ஓகேவா? ஸோ அது எங்கே வருங்க, டெபிட் சைடு. ஸோ இப்போ எவ்வளோ டெபிட் ஐட்டம்ஸ் இருக்குது எவ்வளோ கிரெடிட் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் டெபிட்டு, லாஸ்ட் 2வும் டெபிட். அப்போ 3 டெபிட் ஐட்டம்ஸு 3 கிரெடிட் ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெபிட்டில் போட வேண்டிய கிரெடிட்லையும் போட வேண்டிய டெபிட்லையும் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் அந்த அமௌண்ட் எடுத்து எழுதினா போதும். வேஜஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, 20,000. பேங்க் லோன் 8,800. ஓகேவா? சேல்ஸ் 2,40,000. கேபிட்டல் 80,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 15,000. பர்ச்சேஸ் 2,93,800. ஓகேவா? இதை வச்சு நம்ம கரெக்டட் பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த கான்செப்ட் அப்படியே எடுத்து எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸசைஸ் 3 போடுறோம் இல்லையா, எக்ஸசைஸ் 3 ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஹெட்டிங் போட்டுக்கலாம், கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு, LF,
டெபிட் கிரெடிட் அவ்வளோதான். டோட்டல் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்க நம்மளுக்கு வேஜஸ். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேஜஸ் வந்து நம்மளுக்கு 20,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பேங்க் லோன். ஸோ எடுத்து எழுதிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,800 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து கேபிட்டல். ஸோ கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ சிக்ஸ்த் ஒன் நம்மளுக்கு என்னங்க பர்ச்சேசஸ் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ எவ்வளோங்க 2,93,800. நீங்கள் இந்த மாதிரி கட்ஸாட்டை எழுதாதீங்க, எழுதும்போது கிளியராக ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேவா. ஈஸியாக வீடியோவை கட் ஷார்ட் பண்ணணும், ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனால கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போடாதீங்க. ஓகேவா. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஆல்ரெடி டெபிட்டில் எது வரும் கிரெடிட்டில் எது வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. அதை அப்படியே நம்ம எடுத்து எழுத வேண்டியதுதான். ஓகேவா. ஸோ வேஜஸ் நம்மளுக்கு இது என்னங்க பேமெண்ட் ஐட்டம். ஓகேவா. பேங்க் லோன் நம்மளுக்கு என்னங்க ரெசிப்ட் ஐட்டம். சேல்ஸு ரெசிப்ட் ஐட்டம். கேபிட்டல் ரெசிப்ட்னு பார்த்துருக்கோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி பேமெண்ட்டுன்னு பார்த்துருக்கோம். பர்ச்சேஸு பேமெண்ட்டுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா. இப்போ ரெசிப்ட் எல்லாம் நம்மளுக்கு எங்கே வருங்க கிரெடிட் சைடில். பேமெண்ட் எல்லாம் எங்கே வரும் டெபிட் சைடில். அவ்வளோதான். அப்போ டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் அந்த ஐட்டம்ஸ் எடுத்து எழுதுனா போதுமா. வேஜஸ் எவ்வளோ இருக்குது பேமெண்ட்டு இங்கே சொல்லியிருக்கேன், டெபிட் ரேட்னு சொல்லியிருக்கேன். அப்போ 20,000. ஓகேவா. பேங்க் லோன் ரெசிப்ட் ஸோ 8,800. சேல்ஸு ரெசிப்ட் 2,40,000. ஓகேவா. கேபிட்டல் ரெசிப்ட் 80,000. ஓகேவா. பிளான்ட் அண்ட் மிஷினரி பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. பர்ச்சேஸு பேமெண்ட் பண்ணியிருக்கோம் 2,93,800. அவ்வளோதான். ஸோ இதோட டோட்டல் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் எப்போவும் டேலி ஆகணும். டேலி ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குதுங்க 20,000. இந்த சைடில் 15,000 ப்ளஸ் 2,93,800. 2,28,800 வருது. புக்கில் ஆன்சர் பார்க்கலாம். 3,28,800 கரெக்டாக வருது. ஸோ ஒரு சைடில் கரெக்டாக வருது 3,28,800. ஓகேவா. ஸோ இங்கேயும் பார்த்துருவோம் 8,800 ப்ளஸ் 2,40,000 ப்ளஸ் 80,000. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு கரெக்டாக வருது 3,28,800. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ரெண்டு பக்கம் நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.